மிதுன ராசிக்காரர்கள் டக்கென்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த சனி 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு வருகிறார். அதே சமயம் ஜென்மகுரு விலகக்கூடிய காலகட்டம். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு ஒத்த தலைவலி எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்வது மிதுனத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சவடி என்று திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் கோயில் அதீதமான முக்கியம். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுமன் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடெல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சக்கரத்தாழ்வாருடைய மந்திரங்களை கேட்பது, சுதர்சன சக்கரத்தினுடைய மந்திரங்களை கேட்பதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி ஏற்பட்டு அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பழைய கடன்கள் பைசல் சாவது, தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்பை நிவர்த்தி ஏற்படுவது, நல்ல மருத்துவரும் நல்ல மருந்துகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு அனுகூலம் ஏற்படுவது, பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, வேற்று மதத்தினால் அதிகமான ஆதாயங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குறிப்பாக டிசம்பர் பிறகு வெளிநாடு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் டக்குன்னு ஏற்படக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் இருந்த பிரச்சனைகள், தேவையில்லாத வார்த்தைகள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிதுனத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் இன்னொரு தொழில் கிடைக்கின்ற, இன்னொரு படிப்பு கிடைக்கின்ற வரையில் அவசரப்படுவது, கோபப்படுவது கூடவே கூடாது என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது அற்புதமான அமைப்பு. எனவே தொழில் பற்றிய ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல், வேறொரு தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ படிப்போ நமக்கு ஏற்படாமல் இருக்கக்கூடிய இதில் பேப்பர் போட்டு விடுகிறோம் என்றால் பெரிய சங்கடங்கள் ஏற்படலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அதே போல் குடும்பத்தில் அந்நியருடைய உறவு, குடும்பத்தில் அந்நியர் தலையிடெல்லாம் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும்.